சிரிக்க வைத்து நாட்டை சிரிக்க வைத்து திருநெல்வேலி கோபாலி வந்தாரையா. வந்தாரையா பெருமா வந்தாரையா வடமலமாயவரு வந்தாரையா. சைலன்சர் வண்டியில் இருக்குதுங்கண்ணா. சைலன்சர் சைலன்சரா? அதே கேட்டா நீங்க தான் இப்ப கேட்டீங்க. சைலண்ட்னா அமைதியான அர்த்தம். ஓஹோ, இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. தெரியாது. சைலண்ட்னா அமைதி. மூச்சு வெளியே வரக்கூடாதம்மா. யாரு? எனக்கா? ஆமா, மூச்சு அப்படியே கப்புன்னு அடைச்சுக்கோ. ஆய்மூடு. இன்னொரு கூட்டையும் மாறியும் பாரு. எஸ்டாப்னா 2-3 இருக்குமா? ஸ்டாப்புங்கடா. அதான் எஸ்டாப்புங்கன்னா 2-3 புங்கு இருக்குமா? ஸ்டாப்பிங்னா என்ன கேட்டுக்கடா. அவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போறாங்க. நான் மலைக்கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினது இல்லையா? ஸ்டாப்புங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டுக்கடா. நின்றுட்டான் இருக்கிற படுத்துக்கிட்டாங்கிறாங்க. ஸ்டாப்னா என்ன அர்த்தம் பாத்தியா? நிறுத்துக்குன்னு அர்த்தம். நிறுத்திக்கிட்டேன் போடா. நீ அப்படி மரியாதையா பேசி பழகு. எப்ப பேசலாம் எதிரொல காது கேட்க மாட்டேங்க. வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. சபையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் அனைவருக்கும், பெரியோர் சிறியோர், தாய் தந்தைமார்கள், ஆணாக பிறந்த அப்பமார்களும், பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும், மாணவ மாணவியரும், சகோதர சகோதரிகளும், இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து கூத்து பார்க்க வந்திருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும், இன்னும் வெளியிருந்து வந்தவங்களுக்கும். வெளியிலிருந்து வெளியூர். சரி சரி, வெளியிருந்து சரி. சுட்டாலும் பட்டாலும் ரெண்டு ஒண்ணுதாங்க. உரம்பரை சரம்பரை சுட்டாலும் பட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். சரி, எல்லாத்துக்குமே சரி. கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆவாதங்களுக்கும், எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், புள்ள பெத்தவங்களுக்கும் பெக்காதவங்களுக்கும், புள்ள பெக்கத்தை தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும், வயசுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும், எப்படா வயசு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், கூத்து பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவனுக்கும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும் மற்றும் உண்டான அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய
ஆமா கலைக்குழுவின் சார்பாக சார்பாக நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். கொங்கலப்பிள்ளி மாறம்மா அவ்வளவுதானே ஓட்டு. ஏன்னா நம்ம ஊர் மாரியாயி என்னாச்சு கொங்கலப்பள்ளி மாரியம்மா கேக்குறீங்க? இல்லப்பா, இந்த இடத்துக்கு இன்னைக்கு விடிய வரையிலும் நல்ல முறையில கதை நடத்தி நம்ம பேரை கெடுத்துட்டு போலாம். பேரை கெடுத்துக்கிட்டு அடி உதவி வாங்கிட்டு போலாம். பேரை கெடுத்துக்கிட்டு போறதா பேரை கெடுத்துக்கிட்டு போலாம்னா என்ன அர்த்தம்? நல்ல பேர் எடுத்துட்டு போலாம். நல்ல பேர் எடுத்துக்கிட்டு போலாம். ஆமா, அப்படி உற்சாகம் இருக்கும். ஆமாங்க, அதனால கை தரணும். சரி, 14 பேர் கட்டுறாங்க. ஓ, இவ்வளவு கொடுத்துல உங்களுக்கு ஓட்ட உழுவுல ஓட்டு ஓட்டு நான் நிறைய ஊர்ல வாங்கி இருக்கிறேன். என்ன அடி உதயமா கைத்தட்டல்? ஆமா, சரி, இந்த ஊர்ல உனக்கு கண்டிப்பா உண்டு. அப்படியா? ஆமா. அப்படியா? ஆமா. சொல்லுவாயா? சொல்லுவாய் இல்ல, நல்ல வாய் தான். சொல்லு. கேளுங்கள் சபையோர்களே, நம்ம கோமாளி இப்பதாங்க முதன்னு வெளியே வந்திருக்காருங்க. ஆமாங்க. ஆமா, நான் சின்ன கொளுத்து போய் முதல்ல வெளிவெளி வந்துருக்கான். ஓ, நான் சொன்னேன் நானு. அது இல்லைங்க, நம்ம கோமாளி இப்பதாங்க ஃபர்ஸ்ட் வெளியே வந்திருக்காருங்க. ஆமாங்க, பஸ் விட்டு பார்த்து. ஆனா அது இல்லனா, நம்ம கோமாளி இப்பதாங்க முதல் முறையா வெளியே வந்திருக்காருங்க. ஆமாங்க. ஆமா, நான் முதல்ல முகவரியா வந்திருக்கிறேன். இவன் பண்ணி முகவரியா வந்திருக்கிறேன். ஓ, நான் பண்ணி முகவரியா? நான் முதல்ல முகவரியா? அது இல்லைங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்ன முதல்ல முகவரங்கிற? அண்ணா, கரெக்டா சொல்லு. கரெக்டா இப்ப சொல்றேன் பாரு. நம்ம கோமாளி இப்பதாங்க உள்ள இருந்து வெளியே வந்திருக்காருங்க. எங்க ஜெயிலுக்குள்ள இருந்தா? ஜெயிலுக்குள்ள. கலைக்கூடம். ஓ, கலைக்கூடம். இங்க கலைக்கூடத்துல இருந்து. சரி, வேஷமாடுற கொட்டாயில இருந்து வேஷமாட்டு வெளியே வந்திருக்காருங்க. விடியும் ஒரு பொழுது நமாஸ் பண்ணி எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கணும்னா அவருக்காக இல்லாட்டியும் அவரு கூட நாங்க ஒரு 15 பேர் வந்திருக்கோம். எங்களுக்காகவாவது கொஞ்சம் ஜோரா கைத்தடுங்க பார்க்கலாம். ஓய், சொல்லிக்க முடியாது. எப்படி? ஐயோ, எப்படி அலறல் சத்தம்? சொல்லிக்க முடியாது. சும்மா வாப்பண்டா, இதுக்கு முதல்ல தேவலாம்டா. ஏப்பா, நான் சொல்லும் போதுனாச்சும் ஒரு 15 பேர் தட்டினாங்க. சரி, எப்படி கை தட்டல்? நல்லா அட்டமால அடிச்சு வாஞ்ச மாதிரி இட்டி முன்னாலமா கிட்டே இருக்கு. இப்படி கத்தி கத்தி தான் மிக்ஸ் மாத்திரைக்கு 10 ரூபா செலவு பண்ணுவாங்க. ஆமா, சரி, சந்தோஷம். ஆமா, நான் வந்த உடனே கை தட்டுறதுக்கு எல்லாரும் 2 கை தட்டினீங்க. ஆமா ஆமா, 2 கப்ப காய் தட்டினாங்க, 4 வடை காய் தட்டினாங்க. 2 தடவை கை தட்டினாங்கப்பா. 2 தடவை கை தட்டினாங்க. ஆமா ஆமா, கை தட்டின சந்தோஷம். சரி, மனசு ரொம்ப திருப்தி. அதனால கை தட்டவங்க மட்டும் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க. என்ன கொலாய்க்கு? வருஷம் உனக்கு இதே வேலையா போச்சு. வர்றப்ப எல்லாம் கை தட்ட சொல்றது, கை தட்டதுக்கு அப்புறம் காசு கேக்குறது. வரப்பு இல்லப்பா, வரும்போதெல்லாம் வர்றப்பெல்லாம் கை தட்ட சொல்றீங்க. வரப்பெல்லாம்? ஆமா, வரப்பெல்லாம் இல்லையா? நீங்க எப்ப இந்த ஊருக்கு வந்தாலும் எல்லாத்தையும் கை தட்ட சொல்றீங்க. கை தட்டுறதுமே 10 ரூபா காசு கேக்குறீங்க. அவனாலே பயந்துட்டு நிறைய பேர் கை தட்ட மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஒண்ணு பண்ணுங்க. என்ன? கை தட்டினவங்களை விட்டுருங்க, அவங்க தட்டிட்டாங்க. கை தட்டாதவங்களுக்கு ஆளு 10 ரூபா கொடு. அப்படியா? அப்பதான் தட்டுவாங்க. ஆமா, நல்லா இருக்குது. ஆமா, கை தட்டுறது எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10 கை தட்டினவங்களுக்கு தர வேண்டாம், அவங்க தட்டிடுவாங்க. கை தட்டாதவங்களுக்கு 10 ரூபா கொடு. அப்படியா? அப்பதான் காசு கொடுத்துட்டாங்கன்னு கை தட்டுவாங்க. ஒரு 1000 ரூபாய் சில்லறை கொடு. ஓய், காசு இல்லையே? ஏன் நீ சில்லற இல்லனா? 1000 ரூபாய் சில்லறை கொடுப்பா. நானே ஒரு சில்லறை எங்கிட்ட போய் சில்லறை கேக்குறேன். சில்லறமா தர்றது? நான் எல்லாத்தையுமே பேங்க்ல போட்டேன். நானும் கோவிந்தா பேங்க்ல போட்டேன். கோவிந்தா பேங்கா? சரி பரவாயில்ல, போயிட்டு போகுது.
சரி பரவாயில்ல. ஆமா சந்தோஷம். கை தட்டினவங்களுக்கும் தட்டாதவங்களுக்கும் கூடிய அத்தனை பொதுமக்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போடலாம். அருமையா போட்டுடலாம். அப்படியா? ஆமா. அன்பார்களே கூட்டமாய் கூடியிருக்கும் தமக்கு காலம் அகரிக்க வேண்டுமையா. என்ன வினோதம் ஜனங்களை மக்களஞ்சாரம் குணமுள்ள சபையோர்களே அந்த பக்கம் வந்து இருக்கும் அன்புடைய பெரியோர்களே இந்த ஊருக்கு உங்களை பார்த்தா புதுசா தெரியுது. யாரு எவ்வாறு ஊர் என்ன பேர் என்ன எல்லாத்தையுமே அவுத்து விடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா. நீங்க கோமாளி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். தெரியும். யார் கடன் வைத்தாலும் மாறி கடன் வைக்க கூடாது. மாறி கடன் இந்த தெய்வத்தினுடைய கடன் வைக்க கூடாதுன்றதுக்காக இன்னும் நம்ம பெரியவங்க வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அதை மறக்கூடாது என்பதற்காக வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக ஒரு நாடகத்தை, அதாவது அம்மனுக்கு மாரியம்மனுக்காகவும் மதுரை வீரனுக்காகவும் விநாயகருக்காகவும் ஒரு நாள் பூஜை ஏற்பாடு செய்து அதை கிடா வெட்டி அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்றமான செய்துள்ளார்கள். நாடகத்தை வைத்து நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண ரசிகர்களும் ஆண் போன பக்கம் அரசு கட்டி வாழ்ந்து பெண் போன பக்கம் பேர் போக விளங்கி பட்டி பெருகி பால் பானை கறந்து குட்டி பெருகி குணமாக கடந்து எலுமிச்சை கணக்கு எந்த ஒரு கணி எதிர்கணி இல்லாமல் இருக்கிறதோ அதற்போல அவரவர் குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அத்தனை விலகி இன்பங்கள் மட்டுமே அளிக்க வேண்டும் என்று எங்களது எளிமையோடு பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். இன்று வைத்திருக்கூடிய நாடகமானது என்ன? அதாவது கூத்து இல்ல, இது திரைப்படம். இன்னைக்கா? ஆமா. வியாபாரம் ஜனங்களாம் உட்காந்து வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு லோலாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இத்தனை ஜனங்க தூங்குவாங்க? கொஞ்சம் அமைக்கின்னு மாட்டேன். அது என்ன அமிச்சி? அது எங்களுடைய உறவுற சமாதானம். அண்ணா சொல்லுங்க. இந்த வைத்திருக்கூடிய நாடகம் சிவபுராணத்திலே ஒரு பகுதியாக விளங்க வரக்கூடிய பகர்தான் பட்டாபிஷேகம். ஆமா. எப்பேற்பட்ட நாடகம்? பகர்தான் பட்டாபிஷேகம். பகர்தான் பட்டாபிஷேகம் அப்படின்னா அதாவது பத்மாவதியின் அரவணை என்று சொல்வார்கள். நம்மளுடைய அருந்தத குலத்திற்கே ஒரு பெருமைனா அது என்னது? தீபலு. மாலா கோயில். அந்த மாலா கோயில் உருவானது எப்படி என்பது இந்த நாடகத்தில் விளக்கமாக புரியும்.
ஆமாப்பா, மாலா கோயில் உருவானது கூத்துறதுயா? இந்த நாடகத்துலதான் நம்முடைய அறிஞர் குலத்திற்கு மாலா கோயில் எப்படி உருவானது என்று சொல்லக்கூடிய நாடகமானது விளக்கமாக புரியும். பெரியோர்களுக்காக என்றார். டேய், பெரியோர்களுக்காக இன்று அரங்கேற்றம் செய்திருக்கூடிய நாடகம் மகரந்தன் பட்டாபிஷேகம், பத்மாவதி நரபலி அல்லது மாலா கோயில் பிறப்பு. ஆமா, இந்த நாடகத்தில் முதலாக கழுகுமலை தேசத்தை ஆண்டு வரக்கூடிய வரதராஜர் சபை நாடி வருகிறார். அவருக்கு பின்னாடி வரும். அப்படியா? ஆமா, வரதராஜன் வரார். வரலையே? யாரு? யாரோ வரதராஜன் வர்றாரு. வரதராஜன் வராரு. வரலையே? வருவாரு. இருயா, வர சொல்லுப்பா. வராரு. என்ன இன்னும் வரலையே? வருவாரு. இருயா, பாட்டுக்கிட்டு பாடிட்டு வரணும். அப்பப்பா வருவா. வருவாரு. பாடிக்கிட்டு போயிட்டா.